இவ்வளவு வந்து பார் கவுன்சிலுக்குள்ளே போகிறாரு, பேப்பர் படிக்கிறாரு, மறுபடியும் ஓடுறாரு. தலைவர் அறைக்குள்ள உட்கார்ற அளவுக்கு எப்படி இருக்க முடியும்? அதுதான் கேள்வியை கேட்குறோம் நாங்கள். அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அதனால தான் சார் நான் சொல்கிறேன், இதில் எங்கள் தலைவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் நடக்குது சார். அந்த சதி திட்டம் அவரது அரசியலுக்கு எதிராகவா அல்லது அவரது உயிருக்கு எதிராகவா? திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டி காப்பாற்றுகின்ற ஒரு உறுதிமிக்க ஒரு தூணாக அவர் இருக்கிறார். இதை சிதைக்க முடியல, குலைக்க முடியல. அதுக்காக அவருக்கு எதிராக இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடக்குது. இந்த தாக்குதல் அடுத்த விளைவு அவருக்கு உயிரை குறிவைக்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கிறாங்க பிஜேபி. இன்றைக்கி தங்களுடைய நோக்கத்துக்காக எந்த எல்லைக்கும் செல்பவர்கள் பாஜகவினர், ஆர்எஸ்எஸ். நீங்கள் வந்து கௌரி லங்கேஷ் என்கிற ஒரு முற்போக்காளரை, இவங்க சனாதன கொள்கையை எதிர்த்தவரை அவங்க வீட்டுக்குள்ளே போயே சுட்டு கொண்டாங்க. எம்எம் கல்புர்கி சனாதன அரசியலை எதிர்த்தவர், அவர் சுட்டு கொல்லப்பட்டார் சங்கிகளால். நரேந்திர தபோல்கர் சனாதன அரசியலை எதிர்த்தவர், அவர் சுட்டு கொல்லப்பட்டார். இன்றைக்கு அந்த வரிசையில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை அவர்கள் கொலை பட்டியலில் வச்சிருக்கிறாங்க. இது பயங்கர குற்றச்சாட்டாக இருக்குது. இதுதான் உண்மை. எங்கள் தலைவரை அவமதித்து, அவமானப்படுத்தி, தாக்குதல் நடத்தி அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்குவது, அவர் அரசியலை குறிவைப்பது, திமுக கூட்டணி சிதைப்பதற்கு திமுகவுக்கு நெருக்கடியை உருவாக்குறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரை வந்து ஒரு சாதி தலைவராக முத்திர குத்தி மற்ற சமூகங்களுக்கு எதிரான ஒரு சூழலை உருவாக்கியாச்சுன்னா, ஐயோ மற்ற சமூகங்களுடைய ஓட்டுக்கிட்டு போயிடுமோ, அப்போ திருமாவளவனை நம்ம கூட்டணியில் வச்சுக்கிட்டால் நமக்கு ஆபத்து, நமக்கு வந்து ஓட்டு பாதிக்கப்படும் அப்படின்னு திமுக தலைவரை யோசிக்க வைக்கிறது. அப்போ அவரே வந்து அவரை வச்சே இவரை வெளியேற்ற வைக்கிறது. இந்த முயற்சி தான் இது. அதுவும் முடியலையா, ஏன்னா வந்து ஆளை முடிச்சுட்டு போயிடலாம், ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முயற்சி அதுவாக கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட 7 பேர் இருக்கிறாங்க. அடுத்து நேரடியாக என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் தலைவருடைய உயிருக்கு குறி வைப்பாங்க. எங்கள் தலைவரை வந்து கல்புர்கியை போல, கௌரி லங்கேஷை போல, நரேந்திர தபோல்கரை போல இவரையும் கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம். ஆகவே தான் நாங்கள் கேட்குறோம், உரிய பாதுகாப்பு எங்கள் தலைவருக்கு வழங்கப்பட வேண்டும். ஒய் பிரிவு பாதுகாப்பு எங்கள் தலைவருக்கு வழங்கப்பட வேண்டும்னா அதுக்கு தான் கேட்குறோம்.